ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ராவில் இருக்க சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம், அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைமை எடுத்துக்கும், லாங் ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் மெத்தடு சொல்லித்தரேன். அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு தான் அந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதாவது எந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ax² + bxy + cy ஸ்கொயர், ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா x³ + y³ அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது xy அப்படிங்கிற டேர்ம்லேயும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, 5a + 4b + 3cயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசியோட வேல்யூ தெரியணும். சரிங்களா? ஓகே, இப்போது ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா? ஸோ எங்கள் பக்கத்துலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஓகே, அடுத்தது எனக்கு ஒய் இருக்குது. அப்போ இங்கே ஒய் பக்கத்தில் என்ன இருக்குது, சி. அப்போ சியோட வேல்யூ என்னதுன்னா ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னது, 3. ஸோ 3² வந்து உங்களுக்கு 9. சரிங்களா? அடுத்தது எனக்கு பியோட வேல்யூ வேணும். ஸோ பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா பிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா XY இருக்குது. ஸோ இப்போ XYயும் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 2 3 6 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல சென்டரில் ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் போடுங்க, இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் போடுங்க, மாற்றி போடுங்க, அவ்வளோதான். இப்போ ஏயோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 9, பியோட வேல்யூ -6ன்னு தெரிஞ்சிருது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 5a + 4b + 3c. ஓகேங்களா? அப்போ 5 × ஏயோட வேல்யூ 4 + 4 பியோட வேல்யூ -6 + 3cயோட வேல்யூ 9. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து போடுங்க. 5 6 24 -24 + 9 3 27. அப்போ 20 + 27 வந்து பார்த்திங்கன்னா 47. ஸோ +47. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா -24. ஓகேங்களா? அப்போ 3 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ வந்து ஆன்சர் வந்து 23. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து 23. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. செகண்ட் சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். சரிங்களா? ஸோ இந்த சம்மு பாருங்கள், அதே மாதிரி இருக்கா. ஸோ a³ - b³ ஆர் +b³ எது இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த ஃபார்மேட் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து ax² + by² + c அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது xyயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சம்முக்கு கொடுத்த ஷார்ட்கட்டை போடணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஏக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே √5 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ வந்து √5 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான். அப்போது ஏயோட வேல்யூ நான் எப்படி போடுவேன்னா √5². ஸோ √5 × √5 வந்து எனக்கு வெறும் 5. சரிங்களா? அடுத்தது எனக்கு பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இது வந்து பி. சரிங்களா? பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, y² இருக்குது. அப்போது எனக்கு ஒய். ஸோ ஒய் பக்கத்தில் என்ன இருக்குது, 3√3 இருக்குது. அப்போது பி வந்து பார்த்திங்கன்னா 3√3². ஸோ இது எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன். 3√3 வந்து எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 3√3 × 3 அதாவது இது ஈஸி தான். அதாவது டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 2 டைம் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணால் என்னது, 3 9 இல்லைங்களா? அடுத்தது √3 ஸ்கொயர் பண்ணால் √3 × 3 வெறும் 3. ஸோ வந்து 27. ஓகேங்களா? சரி, அடுத்தது சி பக்கத்தில் என்ன இருக்குது, XY இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், XUYயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ C = XUYயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ XY என்னது, √3 × 3√3 இல்லைங்களா? சரி, √5 × 3√3. அப்போது √5 × 3√3. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா எனக்கு வேல்யூ வந்து ப்ளஸில் வரும். சரி, இப்போ நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3√3 × √5 ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு 3√15 தான் சியோட வேல்யூ. சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6a
ப்ளஸ் பி மைனஸ் ரூட் 15 ப்ளஸ் சி இன்ட்டு சியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ 6 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 5 ப்ளஸ் பியோட வேல்யூ 27 மைனஸ் ரூட் 15 இன்ட்டு சியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 3 ரூட் 15. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 6 × 30 ப்ளஸ் பியோட வேல்யூ தான் 27, அப்போ ப்ளஸ் 27 ரூட் 15 சேர்ந்தால் வெறும் 15. ஸோ இப்போ வந்து மைனஸ் 3 × 15. ஓகேங்களா? அப்போ 30 ப்ளஸ் 27 மைனஸ் 45. ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர் வந்து எனக்கு 12. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் மற்ற சம்மும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலான்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆன்சர் வந்து போட்டு பார்க்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இங்கேயும் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ்ஒய்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஏ இருக்குது. ஸோ எக்ஸுக்கு ஏ, அப்போ எக்ஸுக்கு ஏயோட வேல்யூ தான் போடணும். அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் வெறும் 3. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒய் பக்கத்தில் என்ன இருக்குது ரூட் 2 இருக்குது. ஸோ நம்ம வந்து பிக்கு ரூட் 2வை ஸ்கொயர் பண்ணலாம், வெறும் 2. அடுத்தது சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஒய் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரூட் 3யும் ரூட் 2வையும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போது ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 சி ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 எவ்வளோ வரும்? ரூட் 6 வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா சென்டரில் நான் இங்கே ப்ளஸ் போட சொல்லியிருக்கேன், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் இருக்கனால ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். சரி, இப்போ நம்மளுக்கு ஏபிசியோட வேல்யூ தெரிஞ்சிருது. நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு பி டிவைடட் பை சி கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இன்ட்டு பி எவ்வளோ? 3 × 2 6. ஓகேங்களா? 6 டிவைடட் பை சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 6. ஓகேங்களா? ஓகே, இந்த 6ஐ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ரூட் 6 இன்ட்டு ரூட் 6ன்னு எழுதலாமா? டிவைடட் பை ரூட் 6. ஒரு ரூட் 6 ஒரு ரூட் 6 ஆன்சர் ஆயிடுச்சு. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 6. ஏன்னா 2 ரூட் 6 சேர்ந்தால் ஒரு 6. சரிங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ஒய் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் அந்த மாதிரி தான் இருந்ததோடைய, பட் இதில் வந்து ஹோல் க்யூப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து எனக்கு ஹோல் க்யூப் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு போன சம்மை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ புட்டிங் மெத்தடு யூஸ் பண்ணணும். சரிங்களா? வேல்யூ புட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மொத்தமாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. தனித்தனியாக கேட்கல, மொத்தமாக கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்கள். இது 1 ஆயிருமா? அதாவது 1 த ஹோல் ஸ்கொயர் 1, இது 1 × 1 1. ஸோ இது 1. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வரும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு 1 போடுங்க. அப்போ 8. ஓகேங்களா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், தட் இஸ் 1 + 1 2 த ஹோல் க்யூப். ஓகேங்களா? இங்கே வந்து எனக்கு 2 த ஹோல் க்யூப் மைனஸ் 27 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ 1 - 1 வந்து 0. ஸோ 0 த ஹோல் க்யூப். ஓகே, டிவைடட் பை 5y மைனஸ் எக்ஸ். போயோட வேல்யூ 1. ஸோ 5 - 1 இந்த இடத்துல வரும். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன வரும்னா 8, இதுவும் 2 ஸ்கொயர் க்யூப் பண்ண 8 மைனஸ் 0 டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ 64 டிவைடட் பை 4. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 16. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ எனக்கு 16. ஓகேங்களா?
சரி சரி நீங்கள் கேட்கலாம், சரி இப்போ வந்து உங்களுக்கு A + B + Cயோட வேல்யூ வந்து மொத்தமாக ஒன்றா சேர்த்து கேட்டதுனால நீங்கள் போட்டிங்க. இதுவே தனித்தனியாக இப்படி கொடுத்துட்டு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கேட்டால் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதையும் நான் இந்த சம்லேயே சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி, அதுவும் பார்க்கலாம் தான். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஏ ஃபைன் பண்ணலான்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஏ வேணும்னா ஒய்க்கு வந்து நம்ம 0 போடுவோமா? சரிங்களா? இப்போது ஒய்க்கு வந்து நம்ம 0 போடுவோம். அப்போ என்ன வரும்? ஏஎக்ஸ், அதாவது எக்ஸுக்கு வந்து நம்ம 1 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து பிசி, ஒய்க்கு வந்து 0 போடலாம். அப்போது ஏன்னா எனக்கு ஏ வேணுங்கிறங்காட்டிக்கு A × 1² 1. அடுத்தது இது வந்து 0, இதுவும் 0. அப்போ எனக்கு ஏ மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0 போடணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0 போடுங்க. அப்போ 8 1³ அப்போ 8 வருமா இந்த இடத்துல? அடுத்தது -27. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 0. ஸோ 1 - 0 1. ஸோ 1³ 1 டிவைடட் பை 5y - x. y வந்து எனக்கு 0. ஸோ ஹோல் டைம் 0 வரும். ஸோ 0 - x வந்து 1. ஸோ இப்போ வந்து -1. ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு a. ஓகே, இப்போது 8 - 27 ஆன்சர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா -19. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து ஒய் வந்து எனக்கு 0, எக்ஸ் வந்து சாரி, இதுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கிறத போடாதீங்க, வெறும் மேலே இருக்கிறதுக்கு மட்டும் போடுங்க. சரிங்களா? ஏக்கு வந்து வெறும் மேலே இருக்கிறது மட்டும் போடுங்க. ஸோ இப்போ என்ன வரும்? -27 + 8, ஏ வந்து -19. சரிங்களா? ஓகே, இந்த இருக்குது ஏக்கு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பியை ஃபைன் பண்ணலாம். ஏயோட வேல்யூ -19 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பியோட வேல்யூவை நம்ம இப்போ ஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பி ஃபைன் பண்ணணும். ஸோ பி ஃபைன் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இப்போ எனக்கு பி வேணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஒய்க்கு வந்து 1 போடுங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம சி ஃபைன் பண்ணலாம். சாரி, டு ஃபைண்டு சி, ஸ்கொயரில் இருக்கிறத ஃபைன் பண்ணுவோம். சி வேணும்னா ஒய்க்கு வந்து 1, எக்ஸுக்கு 0 போடுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்கள். ஏ கேன்சல் ஆயிரும், பியும் கேன்சல் ஆயிரும், சி மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 × x + 0 + 1 1³ 1. ஸோ 8 - 8 வருமா இந்த இடத்துல? அப்போ 8 -27. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து எனக்கு 0, -1³ -1³ என்னது? -1. அதாவது -27. ஓகேங்களா? -27. எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1³ வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 8 - 27 -1³ -1. ஸோ 8 + 27 35. அப்போ சியோட வேல்யூ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 35ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல வந்து எனக்கு சி மட்டும்தான் வரும். சரிங்களா? ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒன்லி சி மட்டும்தான் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பியோட வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்ம பியோட வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1 போடுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஏ + பி + சி 3 சேர்ந்து வரும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1 போடுங்க. அப்போ 8 × 2³ -27 × 1 - 1 வந்து எனக்கு 0 ஆயிரும். ஸோ 0³ டிவைடட் பை இதுக்கு மட்டும் போடணும். ஏன்னா எக்ஸு ஒய்யும் சேர்ந்து இருக்கிறதுக்கு மட்டும் போடுங்க. நான் வச்சுக்கோங்க, எக்ஸு ஒய் இருக்கிற டேர்முக்கு மட்டும் இந்த டிவைடட் பையை சேர்த்திக்கோங்க. சரிங்களா? ஏவும் சியும் கண்டுபிடிக்கும் போது வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அது x² y² ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் டிவைடட் பையில் இருக்கிறத போட வேண்டாம். இப்போ நீங்கள் போடுங்க. இப்போ 5y - x. ஸோ 5 × 1 - 1. ஓகேங்களா? அப்போது 5 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு a + b + cன்னு வருதா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து போடுங்க. என்ன வரும்? 8 × 64 டிவைடட் பை 4. ஏயோட வேல்யூ எனக்கு வந்து -19ன்னு தெரியும், பியோட வேல்யூ தெரியாது, சியோட வேல்யூ 35ன்னு தெரியும்.
ஸோ 16 ராங் 64 மைனஸ் 19 ப்ளஸ் பி ப்ளஸ் 35. அப்போது பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 16. சாரி, பியோட வேல்யூ எனக்கு வந்து 0. ஓகேங்களா? ஓகே, இப்போது எனக்கு வந்து பியோட வேல்யூ 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏயோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சது மைனஸ் 19 ப்ளஸ் 35. ஸோ இந்த மூணையுமே கொண்டு போய் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூவும் சேமாக வருதான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க worry பண்ணிக்காதீங்க. ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.